ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. துலாம் ராசி நேர்களுக்கு வணக்கம். துலாம் ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 7ஆம் இடம், கலஸ்தரகாரகன் சுக்கரின் மூலத்திரிகோண ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு, மாளவிய யோகத்தில் இருக்கிறாரு, ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு 15ஆம் தேதி. நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. பாக்கியஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதி கூட போகிறாரு. உங்களுக்கு ஆனி மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி வைகாசி 26, இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குது. வைகாசி 32. வைகாசியில் இந்த வருடம் கூட 2 நாள் வருது. ஆனி மாதத்துக்கு மேலே அமர்க்கலமாக இருக்குங்க. துலாம் ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சித்திரை நட்சத்திரம், சித்திரை 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், நட்சத்திரநாதன் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. செவ்வாய் அருமையாக இருக்குது. இயல்பாக இருக்கிறீங்க, சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக அணுகிறீங்க, நல்ல விதமாக பாராட்டப்படுகிறது. உங்களுக்கு உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல ஒரு பாராட்டு இருக்கும், சீராட்டு இருக்கும், தனித்தன்மை இருக்கும். அது ரொம்ப முக்கியம். ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில்டுன்னு சொன்ன மாதிரி சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனித்தன்மை இருக்கும். தனித்தன்மையால் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலைமைக்கு போகிறீங்க, நல்லபடியாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்து சுவாதி, ராகுவின் நட்சத்திரம். ராகு நல்ல நிலைமையில் தாங்க இருக்கிறாரு. ராசிக்கு 6ஆம் இடத்துல நல்ல நிலைமையில் உபசன ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரத்தில் போயிட்டுருக்காரு. உங்களுக்கு வேண்டிய நட்சத்திரம், உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி நட்சத்திரத்தில் ராகு போகிறாரு. செவ்வாய்படியிலேருந்து வெளியே வந்துட்டார். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 6ஆம் இடத்து ராகு உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு இடத்தை கொடுப்பாரு. தேக ஆரோக்கியத்தை நல்லபடியாக கொடுப்பாரு. வம்பு வழக்கு பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுப்பாரு. எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது. நல்ல விதமாக சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்க்கப்படுகிறது. அடுத்து விசாக நட்சத்திரம். நட்சத்திரநாதன் குரு பகவான் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டார் ஜூன் 2ஆம் தேதி. அதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. அவர் கொஞ்சம் மறந்து இருந்தாலுமே 2ஆம் இடத்தை பார்க்குறது குடும்பத்தில் பணப்பழக்கம் இதெல்லாம் ஓரளவு நல்லபடியாக இருக்கும். குடும்பம் ஓரளவு நார்மலாக போகும். சில பிரச்சனைகள் இருந்தாலுமே கைமீறி போகாது, எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். இந்த அமைப்பில் 3 நட்சத்திரத்துக்குமே பலன்கள் பேசிக்காக இருக்குது. நான் இந்த வீடியோ பதிவில் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு பலனை சொல்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி தேதி 8ஆம் தேதி, 8/6/2024. ஒரு 10 நாளைக்கு பலனை சொன்னோம்னா அடுத்து உங்களுக்கு ஆனி மாதம் வந்துடும். 16ஆம் தேதிக்கு மேலே ஆனி மாதம் வந்துடும். ஆனி மாதத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன். யானை வரும் முன்னே மணி ஓசை வரும், யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொன்ன மாதிரி ஆனி மாதத்து உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனி 31 நாளும் உங்களுக்கு நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னாடி இந்த வைகாசி 26லேருந்தே உங்களுக்கு யோகம் நல்லா கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் ராசிக்கு 10 கூடையவன் சந்திரன், வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார், மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இன்றைக்கி ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் 10 கூடையவன் இருக்குது. தர்ம கர்மாதிபதி யோகம். 10 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 10ஆம் இடத்துக்கு வராரு. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல யோகம் இருக்குங்க. இந்நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கும். தாயாரோட அன்பு இருக்கும், தாயாருடைய ஆதரவு இருக்கும், சிறப்பாக இருப்பீங்க. துலாம் ராசியை சேர்ந்த பெண்களுக்கு மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும், நல்ல தைரிய காரியமாக வீரியமாக இருப்பீங்க. அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வாங்குவீங்க. வீட்லேயும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். பெண்களால் குடும்பம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் அடுத்து வளர்பிறை சந்திரனாக வந்துக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் ராசியை நோக்கி வராரு. மிகச்சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்குது. ஆனி மாத பௌர்ணமி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் நடக்கிறதுனால இந்த ஆனி மாதம் அடுத்து வருகின்ற ஆனி மாதம் குடும்பத்தில் நல்லா இருக்கும். குடும்பம் ஒரு குதூகலமாக இருக்கும், அருமையாக பார்க்கப்படுகிறது. துலாம் ராசிக்கு இது ஒரு அச்சாரமாகவே சொல்கிறேன். ஆனி மாதம் உங்களுக்கு ஆணி எடுத்த மாதிரி இருக்கும். சரியா? ஆனி மாதம் ஆணி எடுத்த மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும். அப்படி ஃபிக்ஸடாக நடக்கும். பசு மரத்தில் ஆணி அடித்த மாதிரி மனசில் பதிகிற மாதிரி உங்களுக்கு பலன்கள் நடக்கும். மறக்க முடியாத சம்பவங்களாக நடக்கும். வாழ்க்கையில் ஒரு ஏற்றமான காரியங்களாக நடக்கும். நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. சரி நேயர்களே, பலன்கள் கூடுதலாக எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பொறுமையாக இருந்தீங்கன்னா பெருமைகள் சேரும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து ராசியை பார்க்குறாரு. கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. சரியா? பொறுமை உடையார் எல்லாம் உடையார், பொறுமை கடலிலும் பெரிது அப்படின்னு ஒரு தாரக மந்திரத்தை மனசில் வச்சுக்கோங்க. எவ்வளோ பிரச்சனை என்னென்னாலும் பார்த்துக்கலாம். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, நாளை இல்லைன்னா நாளை மறுநாள் அப்படின்னு கொஞ்சம் நாளை தள்ளி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம், எதிர்காலம் நல்லபடியாக இருக்குது. நான் அந்த தசா புத்திக்கு வீடியோ போடுறேன். சரியா? உங்களுக்கு போடணும்னு நினைக்கிறேன். பனிச்சுமை எனக்கு அது கொஞ்சம் தீரமாட்டிக்கே இருந்தாலும் துலாம் ராசிக்கு நான் 3 நட்சத்திரத்துக்குமே போடுறேன். சித்திரை, சுவாதி, விசாகம் 3க்குமே தசா புத்தி பலன்களை போடுறேன். உங்களுக்கு இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு ராகு திசை முடிஞ்சு குரு திசை, சனி திசை,
புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை நடக்கும். மத்தியம வயதில் இருக்கிறவங்களுக்கு சுக்கிர திசை நடக்கும். ஸோ சுக்கிர திசையை மையப்படுத்தி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சரியா நேர்களே? சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் வயதானவர்கள் நடக்கும். கொஞ்சம் இள வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து சூரிய கேது திசை, புதன் திசை அப்படி நடக்கும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கும் கனெக்ட் பண்ணி நான் வருகின்ற வீடியோக்களில் அந்த தசா புத்திக்கு வந்து பலன்களை சொல்கிறேன். சரியா? இப்போ வந்து எப்படி சார் இருக்குது? இன்றைக்கி தேதி 8ஆம் தேதி ஜூன் 8. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் நீங்கள். சரியா? வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பொறுமையாக போங்க. இடமாற்றம் வருவதற்கான அறிகுறிகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில இடமாற்றத்துக்கான அறிகுறிகள் தெரியும். சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா தவிர்க்காதீங்க. நல்லபடியாக போயிட்டு வாங்க. வீட்டில் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. அனுசரித்து போங்க. குடும்பத்துக்குள்ளே அனுசரித்து போங்க. அண்ணன் தம்பி உறவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். செவ்வாய் 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று ராசியை பார்க்குறாரு. அதனால் சில பிரச்சனைகள் வரலாம். ராசியும் பார்க்குறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு வந்து 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. சரியா? தொழிலையும் சில டென்ஷன் ஆவீங்க, பதட்டம் இருக்கும். தொழிலையும் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரியா நேர்களே? இருந்த போதிலும் 10 கூடிய வளர்பெறை சந்திரனாக இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே தான் இருக்கும். இருந்தாலும் தொழிலில் ஒரு பதட்டம், ஒரு வேகத்தை குறைச்சிக்கிட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். என்ன கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஆக்கி விட்ருவாங்க. தொழில் பண்ணுறதில், வியாபாரம் பண்ணுறதில் கூட இருக்கிறவங்க, நமக்கு வேண்டிய கிளைண்ட்டு இல்லைனா நம்ம கஸ்டமரு ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லி நம்மளை டென்ஷன் ஆக்கி விட்டு கொஞ்சம் பதட்டப்பட வச்சுருவாங்க. நம்மளும் அந்த பதட்டத்தில் சில காரியத்தை பண்ணிடுவோம். அது வந்து மனசுக்கு சேராமல் லொபன்னு மனசை போட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கும். அப்படி தான் போகும் வழியே. மற்றபடி ஒன்றும் முதலுக்கெல்லாம் மோசம் இருக்காது. அந்த நேரத்தில் மட்டும் நிதானத்தை கடைப்பிடிங்க. சரியா? ஒரே நேரத்தில் செவ்வாய் 10ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, ராசியும் பார்க்குறாரு, 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. ஸோ தொழிலால் வருகின்ற வருமானம் வந்து கொஞ்சம் பதட்டத்தோடு வரும், கொஞ்சம் இடர்பாடுகளோடு இருக்கும். ஸோ தொழில் மூலம் பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இக்கட்டாக இருக்கும். இவ்வளோ தான் சூட்சுமம். அதில் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. நிதானத்தை கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே. அதனால் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பண வரவு சீராக இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுமாதிரி வீடு, வாகனம், இது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. புதன் வந்து அஸ்தமன நிலையில் இருக்கிறாரு. 26ஆம் தேதிக்கு அஸ்தமன நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையும் கவனமாக வச்சுருக்கோங்க. சிஸ்டர் ரிலேட்டடாக ஒர்க்கெல்லாம் கவனமாக சேவ் பண்ணுங்கள். பென் ட்ரைவரு, இந்த சிடி ஏதோ ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் டாக்குமெண்டேஷன் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயத்தில் சேவ் பண்ணுறாங்க. சில பேர் சிஸ்டத்தில் வைக்கிறாங்க, சில பேர் நோட் புக் போட்டு எழுதுகிறாங்க, சில பேர் பென் ட்ரைவில் காப்பி பண்ணுறாங்க, சில பேர் மெயிலில் போட்டுக்கிறாங்க. இப்படி நிறைய இருக்குது. ஃபோனில் கூட சேவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ எதில் இருந்தாலுமே அதை வந்து சேவாக பத்திரமா வச்சுக்கோங்க, ஃபைல் பண்ணிக்கோங்க. வீட்டில் பீரோவெல்லாம் நல்லா பூட்டிக்கோங்க. தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள் எதனால் இருந்தாலுமே அதையும் கொஞ்சம் கவனமாக கண்காணிப்பில் வச்சுக்கோங்க. அதுபோக பிள்ளைகளிடம் கவனமாக இருங்க. ரொம்ப கண்டிக்காதீங்க. பிள்ளைகள் வந்து கொஞ்சம் அவங்க சௌகரியத்துக்கு விட்டு கொடுங்க. விட்டு பிடித்தால் கெட்டு போவதில்லை. சுபகாரியங்க விஷயத்தில் வந்து பெரியவரோட ஆலோசனை வாங்கிக்கோங்க. செய்தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உழைப்புக்கற்ற ஊதியம் இருக்கும், ஊதியத்துக்கற்ற உயர்வு இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டு வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதில் இருந்தீங்கன்னா அது நல்ல விதம் பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்மந்தப்பட்டவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலிடத்தில் அரசியல்வாதிகள் வந்து மேலிடத்தில் இருக்கிறவங்ககிட்ட அனுசரித்து போங்க. அவங்க எதனாச்சும் சொன்னாலும் கண்டுக்காமல் போங்க. இந்த காலகட்டம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா வந்து உங்கள் ராசிக்கு வந்து இப்போதைக்கு வந்து 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விடுவார். சரியா? உங்கள் பேச்சுவார்த்தையில் சில பிரச்சனைகள் வரும். உங்கள் வார்த்தை உஷ்ணமாகும். குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசாங்கத்தை வேலை பார்க்குறவங்க, உயர்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் ஆகி அதனால் மன வருஷம் சில பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து சூரியன் 9ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ஓரளவு பரவாயில்ல. அடுத்து 10, 11ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா சிறப்பாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுதான் சொன்னேன். ஆனி மாதத்துக்கு மேலே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி திரைப்பட கலைஞர்கள், சின்ன திரையில் வேலை பார்க்குறவங்க, படைப்பாளிகள், இயல், இசை, நாடகம், நாட்டியம், இப்படி பலதரப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்கெல்லாம் உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு வெகுமானம், சன்மானம் கிடைக்கும். நல்லபடியாக செயல் பண்ணுங்கள். சரியா? நம்பிக்கை இழக்காதீங்க. மனதைரியத்தோடு இருங்க. சோர்ந்து போகாதீங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் போதும் கவனமாக இருங்க. மாணவர்கள் நல்லா படிங்க. ஸ்கூல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. வருகிற திங்கட்கிழமை 10ஆம் தேதி ரீஓப்பன் ஆக போகுது. வாழ்த்துக்கள். 10th முடித்து +1க்கு போகிறவங்க, +2க்கு போகிறவங்க, ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் அனைவருமே இந்த வருடம் 2024 பள்ளி ஆண்டு, இந்த கல்வி ஆண்டில் 2024 கல்வி ஆண்டில் நல்லபடியாக படிக்கணும். இந்த வருடம் 10th +2 எக்ஸாம் எதிர்கொள்ளிக்கு போகிற மாணவர்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு
4ஆம் இடத்துல சனி பகவான் சுப வர்க்கம் எடுத்து தான் போயிட்டுருக்கிறாரு. அடுத்த வக்கரமும் அடைகிறாரு. வக்கரம் அடைஞ்சு 3ஆம் இடத்தை நோக்கி வருது வந்து 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை நோக்கி தான் வராரு. ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. 4 கூடவன் 5ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு. அடுத்து 4ஆம் இடத்தை நோக்கி வரதுனால உயர்கல்வி படிக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். துலாம் ராசியில் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் ஜூன் 30ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜூன் 30லேருந்து அக்டோபர் 10 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான் 4ஆம் இடத்தை நோக்கி வராரு வக்கர நிலையில். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆனி மாதத்துக்கு மேலே வந்து 2ஆம் இடம் சுபத்துவமாக ஆகுது. சுக்கிர புதன் தொடர்பு வரதுனால கொஞ்சம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்த போதிலும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மன அழுத்தம் சில நேரம் இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் வந்து மன அழுத்தம் இருக்கும், கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். சில பேருக்கு பசி இல்லாமல் கூட போகலாம். அதனால் டயத்துக்கு சாப்பிடுங்க. அஜீரண கோளாறு உள்ள சாப்பாடு சாப்பிடாதீங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஹோட்டல் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. வீட்டு சாப்பாடை சாப்பிடுங்க. சில பேருக்கு நரம்பு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, கை கால் வலி இதெல்லாம் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. வழிபாடு இஷ்ட தெய்வத்தை கும்பிடுங்க. துர்க்கை அம்மன், காளியம்மனை கும்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பௌர்ணமி பூஜையில் கலந்துக்கோங்க. பௌர்ணமி பூஜையில் காளியம்மன் வழிபாடு வந்து மிகச்சிறப்பை தரும். ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவை ஒரு ஷார்ட் ஃபார்மில் தான் போடுறேன். துலாம் ராசிக்கு நிறைய சொல்லணும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நேரம் கருதி நம்ம வந்து கொஞ்சம் ரத்தன சுருக்கமாக தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அடுத்து கண்டிப்பாக நான் தசாபுத்திக்கு போடுறேன். நான் உங்கள் ராசிக்கு போடுறேன், இல்லைன்னா நட்சத்திரத்துக்கு போடுறேன். 3 நட்சத்திரத்துக்குமே அடுத்து தசாபுத்தி பலன்கள் போடுறேன். அது ரொம்ப முக்கியம். அதுக்கு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன். அதில் தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு தசைக்கும் லக்கண ரீதியாக தசாபுத்தி பலன்கள், அதுக்கு பரிகாரம், வழிபாடு சொல்கிறேன். எது சந்தேகம்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறேன், உங்களை அணுகுங்க. ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம். நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாமல்ல இறைவன் துலாம் ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.